வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்மளுடைய 13th லெசன் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். சோஃபா 12 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இது வரைக்கும் பார்க்காதவங்க. ஏன்னா இது ஒரு கண்டினியூஷன் டாபிக். ஸோ அதனால் அதை பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் கான்செப்ட் எல்லாமே. டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவே இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ட் 12 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெசன் 13 அப்படின்றது என்ன டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இது. ஸோ இந்த ஆக்ட் மூலியமாக தான் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு 300 ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த பிரிட்டன்கிட்ட இருந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஆக்டோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தே ஆகணும். ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும் இந்த செஷன், பட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்படின்னு டாபிக் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை 11 சாப்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. அந்த சாப்டரை சப்டிவிஷனாக ஒரு 11 டிவிஷன்ஸ் இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 11 பார்ட்ஸ் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்ட் 1 தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த டாப்பிக்கில் தான் நம்ம கண்டினியூஷனாக வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோஃபார் என்னென்ன டாப்பிக்லாம் முடிச்சிருக்கோன்னா கம்பெனி ரூலில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து சார்ட்டர் ஆக்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. அண்ட் க்ரௌன் ரூல் பொறுத்த வரைக்கும் குயின் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்தியன் கவுன்சில் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்டோட நமக்கு க்ரௌன் ரூல் இந்தியாவில் முடிவுக்கு வந்துடும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சம்மந்தமாக எல்லா ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். நான் ஏன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றத நோட் பண்ணணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்ட் வரைக்கும் தான் நமக்கு ரெகுலேஷன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமாக இயற்றப்பட்ட எல்லா சட்டங்களுமே வந்து ஆக்டாக தான் கன்சிடர் பண்ணப்படும். எல்லா லாஸுமே வந்து ஆக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரெகுலேஷன் அண்ட் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து எந்த ஆக்ட் அப்படின்றத ரீகலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதோடைய சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பெனி ரூல் அப்படின்றது 1773 1858 வரைக்கும் இருக்கக்கூடியது. க்ரௌன் ரூல் பார்த்தீங்கன்னா 1858 1947 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ அதில் பர்டிகுலராக நம்ம க்ரௌன் ரூல் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் ஆக்டாக வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டோடைய பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த ஆக்டோடைய ரெஸ்பெக்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா February 20, 1947 அன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் கிளெமெண்ட் அட்லி அப்படின்ற பர்சன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா June 30, 1948க்குள்ளே இந்தியாவில் பிரிட்டனுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா. 1947 February 20 அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொல்கிறார். ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 17 monthsக்கு அப்புறமாக அந்த June 30, 1948 தான் டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்தியாவுக்கான ஃப்ரீடமை நாங்கள் கொடுத்துட்றோம் ஆன் பிஃபோர் June 30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் விச் தி பவர் வுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ரெஸ்பான்சிபிள் இந்தியன் ஹேண்ட்ஸ், முழுமையாக இந்தியா அப்படின்றது சுதந்திரம் அடைஞ்சிரும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே யாருக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக். ஏன்னா அவங்க வந்து பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க பார்ட்டிஷன் பற்றி எந்த ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் ஃபாலோட் பை தி அஜிடேஷன் பை தி முஸ்லீம் லீக் டிமாண்டிங் பார்ட்டிஷன் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியாஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி பாகிஸ்தான் அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை பிரிட்டன் வந்து இனிஷியலாக அவங்க ஏற்றுக்கல. பட் லேட்டராக அதுக்கப்புறமா அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் எந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, எது டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் யார் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற 2 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அகெயின் ஆன் June 3, 1947. ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ணது February 20 அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 3 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வந்துருவார். The British government made it clear that any constitution framed by the Constituent Assembly of India cannot apply to those parts of the country which were unwilling to accept it.
ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இவங்க வந்து இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க, பாகிஸ்தான் டிமாண்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கிறதுனால எல்லா ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு நீங்கள் யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேர்ந்துக்கோங்க. ஏதோ நீங்கள் இந்தியா கூட சேரணும்னாலும் சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தான் கூட சேரணும்னா சேர்ந்துக்கலாம், இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறேன் டிசைட் பண்ணாலும் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மூலியமாக ஃப்ரேம் பண்ணக்கூடிய கான்ஸ்டியூஷனை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. யாரெல்லாம் வந்து வில்லிங்காக இல்லையோ இந்திய அரசாங்கத்தோட மர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா இல்லாதவங்க மேலே உங்களுடைய கான்ஸ்டியூஷனை நீங்கள் திணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்டு பை தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா cannot apply to those parts of the country which were unwilling to accept it அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு June 3, 1947 அன்னைக்கு கொடுக்குறாங்க. அந்த சேம் டேல வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் தி வைஸ்ராய் ஆஃப் இந்தியா மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், பார்ட்டிஷன் பிளான் வந்து டிரைவ் பண்ணுறாரு. அதுக்கு பேர் வந்து டிக்கி பேர்ட் பிளான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபுட் ஃபோர்த் தி பார்ட்டிஷன் பிளான் known as தி மவுண்ட் பேட்டன் பிளான். இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க யாருன்னா காங்கிரஸ் as well as முஸ்லீம் லீக். The plan was accepted by the Congress and the Muslim League. Immediate effort was given to the plan by enacting the Indian Independence Act 1947. So Lord Mountbatten கொண்டு வந்த அந்த பார்ட்டிஷன் பிளான் இரு தரப்பினரும் அக்செப்ட் பண்ணதுனால இமிடியேட்டாக இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 கொண்டு வந்து அது மூலியமாக பார்ட்டிஷன் அண்ட் மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க டிரைவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து மெயின் பார்ட் ஆஃப் தி கண்டென்ட் போகிறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ரிலேட்டட் டு தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்றது பார்க்கலாம். இட் ended தி பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அண்ட் டிக்ளேர்ட் இந்தியா as a independent and sovereign state from August 15, 1947. ஆக்சுவலாக அவங்க ஃபிக்ஸ் பண்ண டெட்லைன் வந்து நமக்கு 30, 1948 அன்றைக்கி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேட்லேருந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இட் ப்ரொவைடட் ஃபார் தி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் கிரியேஷன் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வித் த ரைட் டு secede ஃப்ரம் தி பிரிட்டிஷ் காமன்வெல்த் அப்படின்றது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ற இரண்டு நாடுகளாக உருவாக்கப்படுது. பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மவுண்ட் பேட்டன் கொண்டு வந்த பார்ட்டிஷன் பிளானை எனாக்ட் பண்ணுறாங்க. முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியாஸ் எல்லாமே பாகிஸ்தான் கிட்டையும் ஹிந்து மெஜாரிட்டி ஏரியாஸ் எல்லாமே இந்தியாகவும் உருவாகுது. இதுதான் செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்க்கலாம். இட் abolished தி ஆஃபீஸ் ஆஃப் வைஸ்ராய் அண்ட் ப்ரொவைடட் ஃபார் ஈச் டொமினியன் a governor general who was to be appointed by the British king on the advice of the Dominion cabinet அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து வைஸ்ராய் அப்படின்ற அந்த போஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கவர்னர் ஜென்ரல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஃபார் ஈச் டொமினியன் a governor general who was to be appointed by the British king on the advice of the Dominion cabinet அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ his majesty's government in Britain was to have no responsibility with respect to the government of India or Pakistan. ஸோ இனிமேல் பிரிட்டிஷோடைய மெஜஸ்டி, ஏன்னா நமக்கு வந்து எல்லா விதமான ஆட்லையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹர் மெஜஸ்டி, ஹிஸ் மெஜஸ்டி அப்படின்னு தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆன் தி ஈவ் ஆஃப் பிரிட்டன் கிங் குவீன் அந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் பிரிட்டனுடைய கிங்கோ இல்லை குவீனோ அவங்க யாருக்குமே அதிகாரம் இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அபாலிஷ் தி ஆஃபீஸ் ஆஃப் வைஸ்ராய் அண்ட் அது மட்டும் இல்லாமல் His Majesty's government in Britain was to have no responsibility with respect to government of India or Pakistan அப்படின்ற பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்றது பார்ப்போம். It empowered the constituent assemblies of the two dominions to frame and adopt any constitution for their respective nation and to repeal any act of the British Parliament including the Independence Act itself அப்படின்றது. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இரண்டு நாடுகளாக உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, இரண்டு பேருமே ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றத உருவாக்கிக்கோங்க. எதுக்காகனா உங்கள் நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் சாசனத்தை தயார் பண்ணுறதுக்காக உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை டிரைவ் பண்ணி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இது வரைக்கும் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட பிரிட்டனுடைய சட்டங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் அபாலிஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுமே நீங்கள் அபாலிஷ் பண்ணிடலாம். அதில் கூட எந்த விதமான ஃபீச்சர்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் எம்பவர்ட் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் தி டூ டொமினியன்ஸ்
to frame and adopt any constitution for their respective nation and to repeal any act of the British Parliament including the Independence Act itself அப்படின்றது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அது வரைக்குமே, அதாவது நம்மளுடைய 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு 1950 தான் நமக்கு டெரைவ் பண்ணி முடிப்பாங்க. 26 நவம்பர் 1949 கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டது 26 ஜான்வரி 1950. அது வரைக்குமே இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அந்த ஆக்ட்ஸாக எதெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான். அதை பேஸ் பண்ணி தான் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அது நோட் பண்ணிக்கணும். ஸோ இட் எம்பவர்ட் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் தி டூ டொமினியன்ஸ் டு ஃப்ரேம் அண்ட் அடாப்ட் எனி கான்ஸ்டியூஷன் ஃபார் தேர் நேஷன்ஸ் அப்படின்றது 4th இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸாக இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5th இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்றது பார்க்கலாம். It empowered the constituent assemblies of both the dominions to legislate for their respective territories till the new constitution were drafted and enforced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்ன பாயிண்டோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஸோ 2 நாடுகளுமே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது உருவாக்கிக்கோங்க. அதில் இப்போ உங்களுடைய நாடு ஆட்சி நடத்தணும் இல்லையா, அதுக்கான தேவையான சட்டங்கள் எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல முடிவு பண்ணிக்கோங்க. எதை ஃபாலோ பண்ணலாம் வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆகஸ்ட் 15, 1947 அப்புறமா கொண்டு வந்த எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது இந்த டொமினியன்ஸில் செல்லுபடி ஆகாது. போத் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்களே உங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஆக்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ்ட் ஆஃப்டர் ஆகஸ்ட் 15, 1947 was to extend to either of the new dominions unless it was extended thereto by a law of the legislature of the dominion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 5th இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக பார்த்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். It abolished the office of a Secretary of State for India and transferred its function to the Secretary of State for Commonwealth Affairs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற போஸ்ட் குவீன் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் 1858 கொண்டு வந்தது. அந்த போஸ்ட் இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இனிமேல் நமக்கு தேவைப்படாது, பிரிட்டிஷோட ஆட்சி இந்தியாவில் இல்லைன்றதுனால இட் அபாலிஷ் தி ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட். அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கு மாற்றுறாங்கன்னா காமன்வெல்த் அஃபேர்ஸ் அப்படின்றவங்களுக்கு மாற்றிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இட் ப்ரொக்ளைம்ட் தி லேப்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பாராமெண்டன்சி ஓவர் தி இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட் அண்ட் ட்ரீட்டி ரிலேஷன்ஸ் வித் ட்ரைபல் ஏரியாஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 15, 1947. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் பிரிட்டிஷ் பாராமெண்டன்சி ஒரு விதமான அக்ரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் பீப்புள்ஸ் கிட்ட ஒரு ட்ரீட்டிலாம் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா ட்ரீட்டிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே லேப்ஸ் ஆயிடுது, முடிவுக்கு வந்துருச்சு, நீங்கள் எல்லாருமே இண்டிபெண்ட்டாக மாறிட்டீங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம் அவங்க யார் கூட சேரணும் அப்படின்றது. ஏதர் இந்தியா கூட மர்ஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் கூட, இல்லைனா இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இண்டிபெண்ட்டாகவும் இருந்துக்கலாம். ஸோ அது அவங்களுடைய விருப்பம் தான். இட் ப்ரொக்ளைம் தி லேப்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பாராமெண்டன்சி over the Indian princely states and treaty relation with tribal areas from August 15, 1947. அடுத்தது 8th important feature பார்க்கலாம். It granted freedom to the Indian princely states either to join the dominion of India or dominion of Pakistan or to remain independent. இந்த பாயிண்ட் தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு மேலே இருந்த எல்லா அதிகாரத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு தேவையானதை அவங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இட் கிராண்டட் ஃப்ரீடம் டு தி இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். 9th இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இட் ப்ரொவைடட் ஃபார் தி கவர்னன்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தி டொமினியன்ஸ் அண்ட் தி ப்ராவின்சஸ் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஸோ டில் தி நியூ கான்ஸ்டியூஷன், புது அரசியலமைப்பு உருவாகிற வரைக்கும் இந்த 1935 என்ன கொண்டு வந்திருக்காங்களோ அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய கவர்னன்ஸை அந்த ஆக்ட் பேஸ் பண்ணி நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The dominions were however authorized to make modification in the act. உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஆக்டில் நீங்கள் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தும் நீங்கள் ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 9th இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக பார்க்கப்படுது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். It deprived the British monarch of his right to veto bills or ask for reservation of certain bills for his approval அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பில் பிரிட்டிஷ் மொனார்க்கிக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்க அதுக்கு சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இங்கே கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ டிப்ரைவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. The Governor General would have full powers
டு அசன்ட் டு எனி பில் இன் தி நேம் ஆஃப் ஹிஸ் மெஜஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃப்ரீ இந்தியா அப்படின்ற போஸ்ட் தானே இருக்குது. ஸோ அவர்கிட்ட தான் அந்த ஃபுல் பவர்ஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இவங்க கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் தான் அந்த அதிகாரம் வந்து செல்லுபடியாகும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். He designated the Governor General of India and the provincial governors as constitutional heads of the state. Nominal heads அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராவின்ஷியல் லெவல்லையும் கவர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த ஸ்டேட் லெவல் ப்ராவின்ஷியல் லெவலில் நாமினல் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They were made to act on the advice of the respective council of ministers in all matters. முன்னாடிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோடைய ஆலோசனையின் பேரில் தான் நடக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இப்போவும் இந்த நாமினல் ஹெட் அப்படின்றவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய அட்வைஸ் பேரில் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, it dropped the title of Emperor of India from the royal titles of the kings of England. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தி எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு டைட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டன் கிங்காக குவீனாக இருந்தாலும் அந்த நேம் தான் இந்தியாவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெயரை இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. இட் ட்ராப் தி டைட்டில் ஆஃப் எம்பரர் ஆஃப் இந்தியா ஃப்ரம் தி ராயல் டைட்டில்ஸ் ஆஃப் தி கிங் ஆஃப் இங்கிலாந்து. அண்ட் தி லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ரிகார்டிங் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பார்க்கலாம். இட் டிஸ்கண்டினியூட் தி அப்பாயின்மெண்ட் டு சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் போஸ்ட் பை தி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு போஸ்ட் ரிசர்வ் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியாச்சு. The members of the civil services appointed before August 15, 1947 would continue to enjoy all benefits that they were entitled to till that time அப்படின்றது. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1945 ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, 1950 வரைக்கும் அவங்களுக்கு அந்த பதவி இருக்குன்னு இருந்துச்சுன்னா ஈவன் ஆஃப்டர் 1947 அவங்களுடைய ரெஸ்பெக்டட் பீரியட் வரைக்கும் அவங்க ரூல் பண்ணிக்கலாம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the members of the civil services appointed before August 15, 1947 would continue to enjoy all benefits that they were entitled to till that time அப்படின்றது. ஸோ எந்த டைம் வரைக்கும் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துக்கலாம். ஸோ இந்த 13 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம இந்த ஆக்டோடைய கன்க்ளூஷன் பார்ட் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ என்ன விஷயத்தை இந்த ஆக்ட் வந்து நமக்கு கொடுத்துச்சு அப்படின்றது இது எல்லாமே டிரைவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அட் தி ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட் ஆஃப் 1415, ஏன்னா நமக்கு மிட் நைட்டில் தான் சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியும். அதனால் வந்து நான் 1415 அந்த கான்ட்ரவர்சி இருக்கும். மிட் நைட் ஆஃப் 15 ஆகஸ்ட் 1947 the British rule came to an end and power was transferred to two independent dominions of India and Pakistan. முன்னாடி நாள் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு அடுத்தது இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாங்க. டூ இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். Lord Mountbatten became the first Governor General of the new Dominion of India. அப்படி இல்லைனா first Governor General of the Free India, இல்லைனா first Governor General of Independent India, எப்படி சொன்னாலும் அவர் தான். பட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வில்லியம் பென்டிக் தான் சொல்லணும். ஓகேங்களா, 1833 ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா வில்லியம் பென்டிக். பட் இந்த நியூ டொமினியன், ஃப்ரீ இந்தியா இல்லை இண்டிபெண்டன்ட் இந்தியா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் பயன்படுத்தினா தான் அந்த இடத்துல லார்ட் மவுண்ட்பேட்டன் வருவாங்க. He is sworn in Jawaharlal Nehru as the first Prime Minister of Independent India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது Constituent Assembly of India formed in 1946 became the Parliament of the Indian Dominion. ஸோ நமக்கு நியூ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறமா எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி நீங்கள் பார்லிமெண்ட்ரி செட் பண்ணுற வரைக்கும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு இன்டரிம் கவர்மெண்ட் 1946 ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த சிஸ்டம் தான் வந்து பார்லிமெண்ட்டாக செயல்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. So the Constituent Assembly of India formed in 1946 became the Parliament of Indian Dominion அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். ஸோ அட் லாஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 தான் இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த அரசியல் சாசனமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அந்த ரிட்டர்ன் ப்ரூஃபாக தான் இந்த ஆக்ட் கன்சிடர் பண்ணப்படுது. இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் சம்மந்தமான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஆக்ட் இது. ஸோ இப்போ நம்ம சோஃபார் பார்த்த 13 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே ரீக்லேட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் புல்லட் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸுமே நம்ம ரீக்லேட் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம என்ன பார்த்தோம்னா, இட் எண்டட் தி பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஆகஸ்ட் 15, 1947க்கு
இந்தியா வந்து ஒரு சாவரின் நாடு, இண்டிபெண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இறையாண்மை நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம். செகண்ட் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பேசினது. 2 இண்டிபெண்ட் டொமினியன்ஸ் கிரியேட் பண்ண போகிறாங்க, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஹிந்து மெஜாரிட்டி எல்லாமே இந்தியாலையும் முஸ்லீம் மெஜாரிட்டி எல்லாமே பாகிஸ்தான்லையும் இருப்பாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வைஸ்ராய் அப்படின்ற போஸ்ட் அபாலிஷ் பண்ணது பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ் மெஜஸ்டி கவர்மெண்ட் இன் பிரிட்டன் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இனிமேல் இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் இல்லை அப்படின்றதும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம பார்த்தது, இட் எம்பவர்ட் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிஸ் ஆஃப் தி 2 டொமினியன்ஸ் அப்படின்றது பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நியூ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் அவங்க எந்த ஆக்ட் வேணாலும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், என்ன அவங்களுடைய கவர்னன்ஸ் வேணுமோ இல்லை என்ன ரெகுலேஷன்ஸ் வேணுமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவங்களுக்கு வேணும்னா அவங்க எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க பார்த்துக்கலாம். ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிஸ் ஆஃப் தி 2 டொமினியன்ஸ் தான் அந்தந்த இதில் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் வந்து ரோல் ப்ளே பண்ணும், பார்லிமெண்ட்டாக செயல்படுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அகெயின் த சேம் பாயிண்ட்ஸ் லேட்டர் டு தட், ஆகஸ்ட் 15, 1947 அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்த சட்டங்கள் வேறு. இனிமேல் ஆகஸ்ட் 15, 1947க்கு அப்புறமா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுதுன்னா அது இந்தியாவில் எந்த விதமான ஃபோர்ஸும் இருக்காது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இந்தியாவில் நீங்கள் எதுவுமே வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நோ ஆக்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ்ட் ஆஃப்டர் ஆகஸ்ட் 15, 1947 have no extended towards Indian legislature and dominion அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். அடுத்த 6th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அபாலிஷ் தி ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது 1857 கொண்டு வந்திருப்பாங்க, இந்த இடத்துல அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிரிட்டிஷ் பாராமெண்டன்சி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மேலேயும் ட்ரைபல் ஏரியாஸ் மேலேயும் தனக்கு இருந்த ஆதிக்கத்தை இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ இட் ப்ரொக்ளைம்டு தி லேப்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பாராமெண்டன்சி ஓவர் தி இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வேர் செட் ஃப்ரீ, அவங்க வந்து எந்த முடிவு வேணால் எடுத்துக்கலாம். லைக் அவங்களுக்கு இந்தியன் டொமினியன் கூட ஜாயின் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கணும் முடிவு எடுத்தாங்கன்னா அதுவும் அவங்க செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஃப்ரீடம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்த்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. உங்களுடைய புதிய அரசியலமைப்பு நீங்கள் உருவாக்குற வரைக்கும் 1935 கொடுக்கப்பட்ட சட்ட திருத்தங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1935 ஆக்ட் தான் நமக்கு நியூ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்டாக இருந்து நம்மளுடைய பார்லிமெண்ட் சிஸ்டமை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, இட் டிப்ரைவ்ட் தி பிரிட்டிஷ் மொனார்க் ஆஃப் ஹிஸ் ரைட் டு வீட்டோ பில்ஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து பில்ஸ் எல்லாமே ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த பில்ஸ் எல்லாமே இனிமேல் ரிசர்வ் பண்ணணும், பிரிட்டனுடைய கிங் ஆர் குவீனுக்கு ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற க்ரைட்டீரியா வந்து இனிமேல் இந்தியாவில் இல்லை அப்படின்றதும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இட் டிப்ரைவ்ட் தி பிரிட்டிஷ் மொனார்க் ஆஃப் ஹிஸ் ரைட் டு வீட்டோ பில்ஸ் or ask for reservation of certain bills for his approval. அடுத்த பாயிண்ட், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ராவின்ஷியல் கவர்னர்ஸ் இவங்க எல்லாருமே நாமினல் ஹெட்டாக மாற்றினது சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸை பேஸ் பண்ணி நடக்கணும் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, இட் ட்ராப்ட் தி டைட்டில் ஆஃப் எம்பரர் ஆஃப் இந்தியா ஃப்ரம் தி ராயல் டைட்டில்ஸ் ஆஃப் தி கிங் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துருந்தோம். அந்த லாஸ்ட் ஃபீச்சர் என்ன பார்த்துருந்தோம்னா, இட் டிஸ்கண்டினியூட் தி அப்பாயின்மெண்ட் டு சிவில் சர்வீசஸ் அப்படின்ற பாயிண்ட். ஸோ இது வந்து முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்றதும் சொல்லியாச்சு. அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் எந்த ரிசர்வேஷன்ஸ் இருக்காது, ஏன்னா அந்த போஸ்டே இப்போ நம்ம அபாலிஷ் பண்ணியாச்சு, அது எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 13 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 சம்மந்தமாக பார்த்துருந்தோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடைய கிளைமேக்ஸ் பார்ட், ஏன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்பெனி ரூலோட எல்லாமே பார்த்தாச்சு அண்ட் க்ரௌன் ரூல் சம்மந்தமாகவும் பார்த்துட்டோம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் கொண்டு வந்த கடைசி சட்டமாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன டேப்லேஷன்ஸ் மட்டும்தான். என்னென்னா இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி 1946 ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டரிம் கவர்மெண்ட்டில் யார் யார் எந்தெந்த போர்ட்ஃபோலியோஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் கேபினெட் உருவாக்கியிருப்பாங்க, நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் யாரெல்லாம் வந்து எந்தெந்த போர்ட்ஃபோலியோஸில் இருந்தாங்க, லைக் எஜுகேஷன் யார்கிட்ட இருந்துச்சு, ஃபினான்ஸ் யார்கிட்ட இருந்தது, லா, காமன்வெல்த் யார்கிட்ட இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்பேரிசன் மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டோன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சம்மந்தமாக ஒரு 20 MCQs நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
அது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கும் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கிரேட் அதிகமாக கேட்குறாங்க. குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸில் அனாலிட்டிக்கலாக தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே டைம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் சாப்டர் ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் கரெக்டாக லே பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃப்யூச்சரில் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த கண்டென்ட்டை வந்து மறுபடியும் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். ஆனால் மறுபடியும் படிக்கும் போது அந்த டாபிக் உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா முன்னாடி படிக்கும் போது தெளிவாக படித்தா மட்டும்தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற இடத்துல இருப்பீங்க. இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் படிக்கும் போது புதுசாக இந்த விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அது நிறைய டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எக்ஸாம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி எப்படியாவது நம்ம நடக்கக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுக்கு பார்க்கணும். ஸோ மேக் ஷுர் யுவர் விக்ட்ரி த்ரூ ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.